இந்த சுற்று அன்றும் இன்றும் சுற்று. இந்த சுற்றுல அடுத்ததாக இந்த மேடையில் வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லங்கள் ருத்ரன் மற்றும் சாதிகா ஸ்ரீ. வாங்க. இரண்டு செந்தமிழ் செல்லங்களும் தயாரா இருக்கிறாங்க. என்ன தலைப்புல பேசுறதுங்கிறத தேர்வு பண்ணலாமா? என்ன தலைப்பு? பள்ளிக்கூடம். ரெண்டு பேரும் அழகான இந்த தலைப்புல எப்படி பேச போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நாங்க ஆவலாக காத்திருக்கிறோம். பள்ளிக்கூடம் அன்று அப்படின்னு யாரு? ருத்ரனா? ஓ, நான் சரியா சொல்லியிருக்கிறேன். ருத்ரன் பள்ளிக்கூடம் அன்று அப்படின்னு பேசுறாரு. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்னு சாதிகா ஸ்ரீ பேச இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் இருவருக்கும். அன்றைய பள்ளிக்கூடம்னு ருத்ரன் பேசுறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு. வணக்கம், என் பெயர் ருத்ரன். இந்தியாவின் தென்கோடியில் உள்ள ஒரு சிறு கிராம பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விமானங்களை பற்றிய பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார். பாடம் எடுத்து முடித்த பிறகு, மாணவர்களே, இன்றைய பாடம் புரிந்ததா என்று கேட்டார். சட்டென ஒரு மாணவன், ஐயா, ஒண்ணுமே புரியலங்க ஐயா என்று கூறினார். அந்த மாணவனுடைய ஆர்வத்தை கண்டு அவனை தினமும் கடற்கரைக்கு அழைத்துச் சென்று பறவைகளை பார்வையிடுமாறு செய்தார். அந்த மாணவனின் ஆர்வம் மேலும் அதிகரிக்க அவனை தன்னுடனேயே வைத்துக்கொண்டு நல்ல ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் அறிவுசார் நல்லிணக்கத்துடன் கூடிய விஞ்ஞானத்தை அந்த பள்ளிக்கூடமும் அந்த ஆசிரியரும் கற்பித்ததால் தான் நான் இன்று இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்று அந்த மாணவனே பல இடங்களில் கூறியுள்ளார். அந்த ஆசிரியர் தான் திரு சிவசுப்பிரமணியர் ஐயா அவர்கள். அந்த பள்ளிக்கூடம் நமக்கு தந்த பொக்கிஷம்தான் இந்த 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதர்களின் ஒருவரான திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இன்றைக்கும் நம் ஒவ்வொருவர் மனதிலும் தாத்தாவாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ ஆசிரியராகவோ நம் ஒவ்வொருவர் மனதிலும் அவர் குடியிருக்கிறார் என்றால் அவரின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்காக மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்து மனிதத்தை மேம்படுத்தியதற்காக. அடுத்து ஒரு நேர்காணலில் தொகுப்பாளர் கேட்கிறார், ஐயா, உங்களால் மட்டும் எப்படி இவ்வளவு நிறுவனங்களையும் சுலபமாக நிர்வகிக்க முடியுது என்று. அப்போது அவர் கூறுகிறார், நான் சிறுவயதில் மும்பையில் என் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது என் ஆசிரியர் கிளென் ஹாவல் எனக்கு ஆங்கிலம் மற்றும் புவியியல் பாடம் எடுப்பார். புவியியல் பாடம் எடுக்கும்போது வெவ்வேறு நிலப்பரப்பில் உள்ள மக்களின் வாழ்வியலை பற்றியும் அதை சார்ந்தவர்களின் சிந்தனைகளை பற்றியும் மிக அருமையாக எடுப்பார். ஒரு தலைவரானவர் எப்படி பல்வேறு சிந்தனைகளை உடையவர்களை ஒருங்கிணைத்து எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதை நான் அங்கிருந்து கற்றுக்கொண்டேன். அந்த மனிதர் தான் மனிதருள் மாணிக்கமான திரு ரத்தன் டாட்டா அவர்கள். வள்ளுவன் சொன்னான், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த குரலுக்கேற்றால் போல் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் இவர்கள் நம்மை விட்டு பிரிந்த பொழுது யாரும் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி இறந்து விட்டார் என்றோ மாபெரும் தொழிலதிபர் மறைந்து விட்டார் என்றோ யாரும் கூறவில்லை. இந்த பாரத தாய் தன் அருமையான மகனை இழந்தது என்று கூறினார்கள். நண்பர்களே, நாம் அனைவரும் மனிதராக பிறந்து விட்டோம். எப்பொழுது நாம் மனிதத்தை மேம்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் நாம் மனிதராக வாழ்ந்தோம் என்றர்த்தம். அன்றைய பள்ளிக்கூடங்களில் வெறும் விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் மட்டும் போதிக்காமல், நீயா நானா என்ற விதையை விதைக்காமல் நீயும் நானும் விதையை விதைத்து மிகச்சிறந்த மனிதத்தை மேம்படுத்தும் மனிதர்களை உருவாக்கியது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா இரண்டு குழந்தைகளும் பேசியிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய நல்ல செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இரண்டு பேருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுக்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மகாகவி பாரதியினுடைய எள்ளு பேரன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி கிட்ட முதல்ல கேட்டலாம். இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசினாங்க? ருத்ரன், நீங்கள் வந்து ரெண்டு அழகான உதாரணங்களோடு தொடங்கினீங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தலைப்பிலிருந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டீங்களோ என்று எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இருந்தாலும் நீங்கள் கோவையாக அழகாக சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த உச்சரிப்பும் ரொம்ப அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கள் சொல்லின் செல்வர் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். உங்கள் பேச்சு என்று டாட்டாவை பற்றியும் கலாமை பற்றியும் இருந்ததே தவிர பள்ளிக்கூடமாக இல்லை என்பதை வெளிப்படையாக உடைத்து சொல்கிறேன். அதே பாப்பா தன்னுடைய 3 நிமிடத்தில் 30 முறை பள்ளிக்கூடத்தை மையமாக வைத்துத்தான் பேசினாள் என்பதையும்
இவர்கள் கைத்தட்டல்களோடு சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளிக்கூடம் என்கின்ற தலைப்பில் இன்னும் நீங்கள் மெருகேறி இருக்க வேண்டுமோ என்பதை ஒரு நீதியாக நான் மதிப்பீட்டாளராக சொல்கின்றேன். பள்ளிக்கூடம் அப்படிங்கிற இந்த தலைப்புல ருத்ரன் தேர்வாக போகிறாரா, சாதிகாஸ்ரீ தேர்வாக போகிறாரா, யார் மீது பச்சை விளக்கு அந்த வெளிச்சம் ஒளிரப் போகிறது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான நேரம் இது. பார்க்கலாம். இந்த சுற்றுல சாதிகாஸ்ரீ பச்சை வெளிச்சத்தை தன்வசப்படுத்தி இருக்கிறார். ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களால் சாதிகாஸ்ரீக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். ருத்ரன், நீங்க வளர்த்துக்க வேண்டிய விஷயங்களையும் நடுவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதை உள்வாங்கி அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை ருத்ரனுக்கு கொடுக்கலாம். சாதிகாஸ்ரீக்காகவும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுங்க. உங்க 2 பேருக்கும் மனப்பூர்வமான பாராட்டுக்கள்.